வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா உளுந்தூர்பேட்டையில் காங்கிரசார் கொண்டாட்டம். காரையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி. கிராம நிர்வாக அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கின்ற பேசும் பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ விஷ்ணு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ விஷ்ணு அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் விஷ்ணு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் கிராம வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் பூமி ஈஸ்வரர் கோவிலில் பிரதோஷ விழா இந்து கோவில்களின் பாதுகாப்பு குழு தலைவர் ஆவணி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மரக்காணம் ஈசிஆர் சாலையில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பூமி ஈஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பிரதோஷ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நந்தீஸ்வரர் மற்றும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களை பயன்படுத்தி சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாகங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நந்தீஸ்வரர் மற்றும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களை பயன்படுத்தி சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாகங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்து கோவில்களின் பாதுகாப்பு குழு தலைவர் ஆவணி தலைமையில் அறுசுவைகளின் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தட்சிணாமூர்த்தி, பன்னீர்செல்வம், தேசிங்கு, கோதண்டபாணி, கீழ்பேட்டை பக்தவச்சலம், ஆறுமுகம், உலகநாதன், மணி, மணிகண்டன், ஆவணி, ஐயப்பன், புகழேந்தி மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அடுத்து வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் ராகுல் காந்தி பிறந்த நாளில் மதிய உணவு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் 54வது பிறந்த நாளில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சுரேஷ்குமார் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது. மேலும் வெள்ளையூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உளுந்தூர்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் ராகுல் காந்தியின் ஏற்பாட்டில் இனிப்புகள் வழங்கி பள்ளி வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேவாதளம் மாவட்ட தலைவர் முருகன், வட்டார தலைவர் பெரியசாமி, கலைமணி, அப்துல் வாகுப் சிறுபான்மை பிரிவு தலைவர் விஜயகுமார், நிர்வாகிகள் தினேஷ்ராஜ், கலியன், அன்பரசு, ஏழுமலை, அர்ஜுனன், ராஜி, துரைசாமி, ராகுல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அடுத்த காரையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் காரையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி முகாம் 2 நாட்கள் நடைபெற்றது. பொதுமக்கள் பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா, வாரிசு சான்றிதழ், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதரவற்ற விதவைகள் சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை பெறுதல், குடிநீர் தெருவிளக்கு போன்ற இதர மனுக்களையும் விண்ணப்பித்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காரையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனித்துணை ஆட்சியர் ரவிச்சந்திரன் மற்றும் காரையாம்பட்டி தாசில்தார் ஹசீன் பானு தலைமையில் நடைபெற்றது. முதல் நாளான 17ஆம் தேதி செக்காரப்பட்டி, டேனிஸ்பேட்டை, தீவப்பட்டி, கேதுநாயக்கன்பட்டி, புதூர், காரையாம்பட்டி வடக்கு உட்பட்ட 13 கிராமங்களுக்கும் நடைபெற்றது. 2வது நாளான 18ஆம் தேதி கொங்குப்பட்டி, பன்னம்பட்டி, தும்பிப்பாடி, தாராபுரம் போன்ற 11 கிராமங்கள் மொத்தம் 24 கிராமங்களுக்கு நடைபெற்றது. இதில் முதல் நாளான 192 மனுக்களுக்கு 2வது நாளான நேற்று 103 மனுக்கள் மொத்தம் 295 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 9 மனுக்களுக்கு உடனடி தீர்வுகள் காணப்பட்டது. இதில் பட்டா மாறுதல் தீர்வாகும். இதில் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் விமல் பிரகாசம் தலைமையிட்டது. துணை தாசில்தார் குமார், ஸ்ரீரங்கநாதன், கார்த்திக் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி பிறந்தநாள் நிகழ்வு உளுந்தூர்பேட்டையில் கொண்டாடப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் இந்திய தேசிய காங்கிரசின் இளம் தலைவர் ராகுல் காந்தி
காந்தியின் 54வது பிறந்தநாள் விழா உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் ராஜீவ்காந்தி சிலை அருகில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேவாதளம் மாவட்ட தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்கள் வட்டார தலைவர் பெரியசாமி, வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சுரேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார். கலைமணி, வட்டார தலைவர் அப்துல் வாகப், சிறுபான்மை பிரிவு தலைவர் விஜயகுமார் முன்னிலை வகித்தனர். கோட்டை நகர தலைவர் முக்கிய நிர்வாகிகள் தினேஷ்குமார், கலியன், அன்பரசு, ஏழுமலை, அர்ஜுனன், ராஜி, துரைசாமி, ராகுல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா உளுந்தூர்பேட்டையில் காங்கிரசார் கொண்டாட்டம். காரையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி. கிராம நிர்வாக அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.